யோயா கேமிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் ஹார்ட்கோர்க்குள்ள செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணிடுங்க, ஷேரும் பண்ணிடுங்க, அதோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லேயே போட்டுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ நம்ம இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஸோ என்ன பிரச்சனைன்னா, இதே மழை பெய்யுது, அது மட்டும் இல்லாமல் நைட் டைம். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து மழை பெய்கிறது நிற்கிற வரை பார்க்கலாம். ஆமாங்க கைஸ், நான் வந்து கொஞ்சம் ஆஃப் கேமரா கிரைண்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆனால் இப்போ டே டைம் ஆகிட்டு, என்னால் கொஞ்சம் போக பயமாக தான் இருக்குது. ஓகே கைஸ், ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நேராது கைஸ், அது நார்மலாகவே தெரில கைஸ், ஏதோ வித்தியாசமாக இருக்குது. ஓகே, இந்த ரெண்டு இங்கே இருக்கட்டு, நம்ம இதை உடைப்போம், இதையும் உடைப்போம், இதை உடைச்சிருவோம் கைஸ், இதையும் உடைச்சிருவோம். நம்ம சுற்றி முட்டி எல்லா இடமும் நம்ம டார்ச் வைக்கிறோம். ஸோ இந்த ஃபாரஸ்ட்டில், இந்த ஏரியாவில், அப்புறம் இந்த ஏரியாவும், அப்படி சுற்றி முற்றி எல்லா இடமும் வைக்கணும். ஸோ இதை மைண்ட் பண்ணிடலாம், இதையும் மைண்ட் பண்ணிடலாம். இதை வேணால் நம்ம இங்கே கொஞ்சம் இங்கே வைக்கலாம் தான், ஆனால் கொஞ்சம் இங்கே இப்படி வைப்போம், இங்கே இல்லை, இங்கே. ஓகே, இதை வேணால் நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி இங்கே வச்சுக்கலாம். எங்கன்னா கரெக்டாக இங்கே. ஓகே கைஸ், சூப்பர். ஓ, இங்கேயும் ஒரு டார்ச் இருக்குல்ல, அப்போ இந்த டார்ச்சை கைஸ், இன்னொரு விஷயம், நம்ம இன்றைக்கி கொஞ்சம் மைனிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் அது மழை பெஞ்சு முடிக்கணும். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் கைஸ், என்ன கைஸ், கொஞ்சம் வாய்ஸ் வித்தியாசமாக இருக்குல்ல, மைக்கை காணல கைஸ். நான் வந்து ஒரு 1.5 மணி நேரமாக தேடிட்டு இருந்தேன் கைஸ் மைக்கை, ஆனால் மைக்கை காணவே இல்லை. ஸோ அதனால் நான் வந்து இப்போ ஃபோன் மைக்கில் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் தப்பாக நினைக்காதீங்க. ஸோ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா தேடி பார்த்துட்டேன் கைஸ், ஆனால் கிடைக்கவே இல்லை. ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், எனக்கு பொறுமை இல்லை, அதனால நான் வந்துட்டேன். ஸோ நீங்கள் என் மைக்கை பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிடுங்க, 6767. சும்மா சொன்னேன் கைஸ், தொலைஞ்சின்னா எங்கள் வீட்டில் தானே இருக்கும், அது எங்கள் விஷயம் வரப்போகுது. நான் சும்மா தான் கைஸ் ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். சரி ஓகேவா? ஐயோ, ஓகே கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் நம்ம இன்றைக்கி நிறைய வுட்டு மைண்ட் பண்ணுறோம், கொஞ்சம் நிறைய வுட் மைண்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் அப்கிரேடும் பண்ண போகிறோம் கைஸ். நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போதைக்கு நமக்கு ஸ்டிக் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிளாங்க்ஸ் எடுத்துப்போம். இந்த பிளாங்க்ஸ் ஃபுல்லாக வந்து ஸ்டிக்ஸ் எடுத்துப்போம். இந்த பிளாங்க்ஸ் வச்சு ஃபுல்லாக ஸ்டிக்ஸ் எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆக்ஸு, அப்புறம் கூட ஒரு பிக்ஆக்ஸு. சரிடா? ஓகே, இது தேவையில்லாததெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் கைஸ். ஸோ இது இங்கே இந்த மாதிரி வச்சுக்கலாம் கைஸ். மீதி தேவையில்லாததெல்லாம் இங்கே வச்சுக்கலாம். நமக்கு ஸ்டிக்கு தேவை, அதனால் நம்ம இங்கே எடுத்து வச்சுக்கலாம். ஓகே,
அடே அடே அடே. ஓகே, நான் வந்து அந்த ஆஃப் கேமரா கிரைண்டிங் பண்ணும் போது ஒரு பிரச்சனை ஆயிட்டு கைஸ். என்ன ஆயிட்டுனா, இந்த பூவோட இது இங்கே பிளான் பண்ணு. ஓகே, இல்லை வேண்டாம் கைஸ், இங்கே வேண்டாம், இது சரிப்படல, கொஞ்சம் இங்கே. ஓகே கைஸ், ஸோ என்ன ஆயிட்டுனா, அப்போது நைட் டைமில் ஃபேண்டம் ஸ்பான் ஆகி பயங்கரமாக ஹெல்த்தை குறைச்சிட்டு கைஸ். பயங்கரமாக ½ ஹார்ட் வந்துட்டேன். ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ண முடியல கைஸ். நான் உள்ளே போய் அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டேன். அதே மாதிரி இங்கே நம்ம பில்டு பண்ணியிருக்கோம்ல கைஸ், ஸ்டோனில் நமக்கு அண்டர் கிரவுண்ட் பேஸு. இதோட செம்மையான இடம் அங்கே ஒரு இடம் இருக்குது கைஸ். கொஞ்சம் நேரமே பார்த்துருந்தேன்னா அங்கே கெட்டிருக்கலாம். ஆனால் பிரச்சனை இல்லை கைஸ். இப்போ நம்ம கொஞ்சம் பார்த்து தான் கைஸ் போகணும். ஹார்ட் கோர் வேர்ல்டு வேறு, ஸ்ப்ரிண்ட் பட்டனும் இல்லை. மாப்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. பார்த்தீங்களா கைஸ், இந்த இடம் எவ்வளோ செம்மையாக இருக்குது இல்லைங்க கைஸ். காப்பர் இது சூப்பராக மைண்ட் பண்ணுது கைஸ். வாவ், இப்போ எது காபிள் ஸ்டோன் எடுத்தேன்னு தெரில. ஸோ நம்ம காபிள் ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணிடலாம், காப்பரை மைண்ட் பண்ணிடலாம். ஓகே, இங்கே நிறைய கோல் இருக்குது. நம்ம முடிஞ்சளவு கோலையும் எடுத்து வச்சுப்போம், காப்பரையும் எடுத்து வச்சுப்போம். ஏன்னா நம்ம காப்பர் ஓர் வச்சு, காப்பர் ஓரில் காப்பர் வச்சு நிறைய லைட்டிங்லாம் செய்ய முடியும். ஸோ அது கொஞ்சம் நம்ம பேஸுக்கு நல்லாயிருக்கும் கைஸ். ஸோ கைஸ், ஃபைனலி ஃபுட்டு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு சாரி பேபி ஆடு, ஆனால் நீ எனக்கு தேவை. அதுவும் அதனால இல்லை. அடப்பாவி, தேவையில்லாமல் ஒரு அப்பாவியை கொண்டுட்டேன்டா. டேய் மாடு பயிர் வாடா. கைஸ், எனக்கு செம்ம ஐடியா இருக்குது கைஸ். எனக்கு இந்த சீடை இங்கே வச்சுக்கலாம் கைஸ். மழை நின்றுட்டு சூப்பர். ஓகே, 1 அடி 2 அடி. ஓகே, ஆமாம் இல்லை, நம்மள்கிட்ட ஸ்வாட் இருக்குல்ல. ஸ்வாடுக்கு வேலையே வைக்கலை, அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஸ்வாடுக்கும் வேலை வச்சுருக்கலாம், ஆனால் தேவையில்லை. ஸோ ஓகே கைஸ், இங்கே நிறைய கோல் இருக்குது. அதை நம்ம மைண்ட் பண்ணிக்கலாம். பேட்சாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது கைஸ் மைண்ட் பண்ண. கைஸ், அயன், ஆனால் இன்னும் ஒரே ஒரு அயன் தான். ஆனால் பிரச்சனை இல்லை கைஸ், நம்ம ஒரு ஷீல்டு உருவாக்கிடலாம். இப்போதைக்கு நமக்கு வாட்டர் பக்கெட் தேவை, அதனால் நமக்கு கூட 2 கிடச்சா நல்லாயிருக்கும். சரி, அட்லீஸ்ட் இது அது கிடச்சிது கைஸ். அப்போ நம்ம பேஸ் இங்கேயே கட்டியிருக்கலாம் கைஸ். நம்ம தேவையில்லாமல் அங்கே போயிட்டோம், பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. அதனால நான் கொஞ்சம் சுற்றி முற்றி மைண்ட் பண்ணேன். இது சஸ்பீஷியஸ் கிராவலா என்ன, இல்லை சாதாரணமாக? இது நார்மல் கிராவல் தான் கைஸ். ஸோ நம்ம மைண்ட் பண்ணி வச்சுப்போம், மைண்ட் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஏரியாஸ் நல்லா இருக்குது கைஸ், மைனிங் ஏரியா. ஸோ இதான் கைஸ் நமக்கு மைனிங் ஏரியாவாக இருக்க போகுது. இதை வச்சு நம்ம அப்படியே டீப்பாக ஸ்ட்ரிப் மைன் பண்ணிட்டே போவோம். ஓகே கைஸ், ஸோ இது கொஞ்சம் போர் அடிக்கும் தான். அதனால் நான் வேறு ஏதாவது கிடைக்கிறது வேறு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண போகிறேன். ஓகே ஓகே
ஓகே கைஸ், ஸோ நமக்கு லக் இல்லை. ஸோ நானே ஒரு குட்டி இடம் மாதிரி பண்ணிட்டேன் கைஸ். ஸோ அதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா இருக்குது. மைனிங் பண்ணதெல்லாம் நம்ம இப்போதைக்கு இங்கே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஆனால் என்ன கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும், ஆனால் ஈஸியாக வந்துடலாம். ஸோ கைஸ் காப்பர் ஆமாங்க கைஸ், எனக்கு காப்பர் பிக்காக்ஸ் உடஞ்சி கைஸ். ஓ நீயாப்பா தம்பி, வாப்பா வா 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 வாங்கடா டே, நீங்களாம் வாங்கடா, நீங்களாம் வாங்க, எனக்கு கவலையே இல்லை. அப்படி ஸ்பேம் கிளிக் பண்ணிட்டே இருப்பேன். வாங்க வாங்க வாங்க. ஐயோ கைஸ், நல்ல டேமேஜ் பண்ணுறாங்க. கைஸ் கேரட்டு சூப்பர். கொஞ்சம் இது கைஸ், நான் தெரியாமல் தின்னுட்டேன் கைஸ். ஹக்கர் வந்துட்டு கைஸ். வேறு ஏதாவது இருக்கீங்களாடா? இருக்கான். அயன் ஷவுல், வா 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 ப்ரோ, உனக்கு திறந்து விட்றேன் ப்ரோ வழியே. டே 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 கைஸ், கொஞ்சோண்டு தான் சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்பேம் கிளிக் பண்ண வேண்டாம், ஸ்பேம் கிளிக்குடா. அடப்பாவி, வா வா, கிட்ட வராத அடிப்பேன், கிட்ட வராதடா. இது வேற கைஸ். ஓ நோ, நம்ம முடிஞ்ச அளவுக்கு கோல் அயன் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணுவோம் கைஸ், முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த நாள் பார்த்துக்கலாம் கைஸ் மற்றதை. ஸோ நிறைய காப்பர் இருக்குது கைஸ், நிறைய இருக்குது கைஸ். நான் பயங்கர ரிஸ்க் எடுக்கிறேன், பயங்கர ரிஸ்கி கைஸ். ஒன்றும் இருக்குது கைஸ், அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட்டு அடுத்த நாளைக்கு பார்த்துக்கலாம் கைஸ். ஸோ நான் இப்போ ஓட போகிறோம். ஒரு ஓட்டம் மாதிரி ஒரு ஓட்டம் ஓடுறா. ஸ்வாட் எடுத்து வச்சுக்கணும். அங்கே நம்ம பேஸ்கிட்ட எந்த மாப்ஸும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இதனைங்க லூனார் எக்லிப்ஸ் மாதிரி இருக்குது. கோழிப்பையா வாடா. ஓகே கைஸ், நம்ம கோழிப்பையில் காலி பண்ணியாச்சு. ஐயோ டே, டென்ஷன் ஆகுதுரா கைஸ். நம்ம இங்கே ஒரு மைனிங் ரூம் பண்ணிடலாமா என்ன, இல்லைன்னா இங்கே பண்ணிடலாமா கைஸ்? நம்ம இன்னைக்கு பேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோமா கைஸ்? ஓகே பண்ணிடலாம். டே 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 பாப்பா தம்பி, நான் உள்ளே போயிடுறேன். இங்கே நின்னாலும் எதுவும் பண்ண முடியாதுடா, எதுவும் பண்ண முடியாது. ஓகே கேஸ், நமக்கு அயன் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு ஷீல்டு பண்ண போகிறோம். ஸோ நமக்கு அது மெயினாக ஃபுட்டு தேவை. ஸோ நம்ம ஃபுட்டை பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு. கைஸ் நம்ம ஒரு 1.5 ஸ்டாக் எடுத்துட்டோம் கைஸ். காப்பர் இருக்கீங்களாடா? தலை மேலே விழுந்துடாதீங்கடா. நமக்கு இன்னும் தேவை, ஆனால் அதை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ நைட் டைம் ஆயிட்டில்ல. ஓகே நம்ம இந்த ஒரே ஒரு ஸ்டேக்கு மட்டும் எடுத்துட்டா போதும். ஸ்டேக். ஓகே கைஸ், இனி கொஞ்சம் சமாளிச்சிடலாம்.
நெக்ஸ்ட்டு இது, நெக்ஸ்ட்டு காப்பர். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம இது பண்ணுறதுக்கப்புறம் நம்ம வந்து பேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலான் இருக்கிறேன். ஸோ நம்ம வந்து அட்டாக் பண்ணுற டூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம இங்கே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஆக்ஸ் தேவையில்லை, காப்பரும் தேவையில்லை, இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம இப்போ பிக்காக்ஸு ஆக்ஸ் கூட தேவையில்லை. நமக்கு ஷவல் வேணும், இது வேணும், இது வேணும், இது வச்சுக்கோ. ஃபுட்டு தேவை, ஸ்டிக்கு இதில் இருக்கட்டு, நம்ம அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நமக்கு இதில் இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வுட் எடுத்து வச்சுப்போம். வுட்டு, ஆனால் ஒரு பிரச்சனை, வுட்டு நம்மள்கிட்ட இல்லை. ஸோ நம்ம வந்து ஓடிடலாமா? எதுவும் பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். இங்கே ஒரு மாட்டு பய, நமக்கு அது தேவையில்லை. ராத்திரி நேரம் தாங்க கைஸ் எல்லா அனிமலும் இருக்குது. சரி, நமக்கு தேவைப்படுற நேரத்துலலாம் இருக்காதுரா. ஃபேண்டம் எதுவும் இல்லை, அது போதும். ஜாம்பிஸ் எதுவுமே இல்லை. ஆனால் எனக்கு ஏதோ ஜாம்பிக்கு சத்தம் கேட்குது. டே. ஓகே கைஸ், ஸோ நம்ம 8 வச்சுருக்கோம். அவ்வளோ கிராஃப்டபிள் ஷீல்டு. சூப்பர் கைஸ், சூப்பரு. ஸோ இதை நம்ம இந்த ஆஃப் ஹேண்டில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மீதி 5 வுட் இருக்குது. ஸோ நம்ம இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, நம்ம மைனிங் ஏரியாவை இங்கே வச்சுக்கலாம். ஸோ 1 4 1 2 3 4 1. ஓகே கைஸ், ஓகே கைஸ், ஓகே. ஆனால் இங்கே எப்படி தான் டர்ட் வருதுன்னு எனக்கு புரியலை. ஏன்டா இங்கெல்லாம் ஸ்டோனாக இருக்குது, இங்கே எப்படா டர்ட்டாக இருக்கும்? கொஞ்சம் லாஜிக்காக யூஸ் பண்ணுங்கடா கேமு. இதில் இறங்கலாமா? ஓகே, ஏறலாமா? ஓகே, ஆனால் இது இடிக்குது. அப்போ இதுக்குடா இது நம்ம மைண்ட் பண்ணுவோம். இது இங்கே இருக்குது. ஓகே, கைஸ் இல்லைங்க, நம்ம இதை மைண்ட் பண்ணோம். அதான் கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து கொஞ்சம் லேட் ஆகுது இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து இவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் கைஸ். இவ்வளோவு ஆனால் வந்து 2 தான் கைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ நமக்கு இப்போ வந்து ஸ்டேர்ஸ் தேவை. ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு 12 ஸ்டேர்ஸ் இருக்கும். ஸோ அதை இப்போதைக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம்.
கொஞ்சம் காபிள் ஸ்டோனும் இதில் உள்ளே போட்டுக்கலாம் கைஸ். கொஞ்சம் நிறையவே காபிள் ஸ்டோன் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு 2 ஸ்டாக் போதும் கைஸ் காபிள் ஸ்டோன். இதெல்லாம் வேறு கிராவலில் தந்து அனுப்பி விட்டாங்க. ஓகேவா கைஸ்? ஸோ இங்கே ஒன்று, 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 இங்கே ஒன்று. ஓகே கைஸ், கரெக்டாக ஃபிட் ஆகிட்டு கைஸ். அடா பாவிகளா, சொல்லியிருக்க வேண்டியதானடா. இது சன்செட்டா சன்ரைஸா? சன்ரைஸ். நேரம் சத்தம் அது. தெரியல. சரி கைஸ், நம்ம வந்து போகலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் இது இருக்குது. ஸோ நம்ம ஈக்குவல் உள்ள போது சும்மா இப்படி ஜம்ப் ஹோல்டு பண்ணாலே போதும், இப்படி போயிடலாம். நெக்ஸ்ட்டு இப்படி சும்மா ஏற்றாலேயே போதும். சூப்பர் கை. ஸோ இதான் நமக்கு மைனிங் ஏரியா. நம்ம மைனிங்கில் இங்கே தான் பண்ண போகிறோம். இங்கே வேண்டாம் கைஸ், நமக்கு இங்கே மைன் பண்ணி நம்ம வந்து பெட்ரூம் பண்ண போகிறோம். ஸோ ஓகேவா கைஸ், பண்ணுவோம். ஓகே கைஸ், ஸோ நமக்கு இன்னும் ஒரு வேலை இருக்குது. அது என்னன்னா சாண்டு மைன் பண்ண போகிறோம். ஸோ அது எவ்வளோ நீங்களே பார்ப்பீங்க. ஸோ ரெடி, 3, 2, 1. எம்மா டே லேக் அடிக்குதுடா டே. கைஸ், சீ டர்ட்டில்ஸ் சூப்பரு. ஓகே கைஸ், ஸோ நமக்கு வந்து கிளாஸ். ஐயோ அம்மா அடி. டேய் சாப்பிட்ற விட்றா. ஓகே, நம்ம எதுக்கு எடுப்போம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம இதில் வந்து ஒரு 3 கிளாஸ் நம்ம எடுத்து இதில் போட போகிறோம். மீதி நான் இப்போ கிளாஸ் நாங்கள் சொன்னேன், சாண்டு நான் சொல்ல வந்தது. ஸோ ஓகே, ஸோ இதை செஸ்ட்டுக்கு அடப்பாவிகளா இன்னும் தேவையா? ஓகே, அப்படின்னா நம்ம கூட ஒரே ஒரு லாக மைண்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ 1 நான் எடுத்தேன்னா இல்லை, எனக்கு பேர்ட்ஸ் ஃபாரஸ்ட்டே பிடிக்காது. ஆனால் பேர்ட்ஸ்லேயே தான் எல்லாத்தையும் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே கைஸ், ஸோ இது உருவாக்கி செஸ்ட்டு சூப்பரு. இப்போ நமக்கு லார்ஜ் செஸ்ட் இருக்கா. இன்னும் முடிஞ்சிருக்கணுமே. முடிஞ்சு எதுக்குன்னா நம்ம இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே ஒரு கிளாஸு, இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே ஒரு கிளாஸு, அடப்பாவி, இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே ஒரு கிளாஸு, இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே ஒரு கிளாஸ். ஐயோ போயிட்ரா, பாய் பாய், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு. ஓகே, ஸோ இதை நம்ம இப்படி பண்ணிக்கலாம். காபிள் ஸ்டோன் போட்டுக்கணும் இங்கே. ஓகே கைஸ், இது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ரூமாக இருக்குது. ஓகே கைஸ், என் கால் தூங்கிட்டு கைஸ். ஓ மை காட், ரொம்ப நேரமாக உட்காந்தே இருக்கிறனால தூங்கிட்டு கைஸ். ஓகே, ஸோ இவ்வளோ வந்து நமக்கு கண்டிப்பாக போதாது. ஸோ நம்ம எப்படியோ எக்ஸ்பேண்ட் பேஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ பேஸ் எக்ஸ்பேன்ஷன்.
நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் சாண்டரா தம்பி, நம்மள்கிட்ட ஆல்ரெடி 12 சாண்ட் இருக்குது. ஸோ நம்ம இந்த 12 சாண்டே போதும். ஸோ அது வேறு நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். கைஸ் எப்படி கைஸ் இருந்தது? நான் இவ்வளோ நேரம் மைக்கு ஆஃபில் இருக்குன்னு நினச்சேன், பார்த்தா என்ன மைக்கே இல்லை. ஸோ சேட். ஆனால் என்கிட்ட ஃபோன் மைக் இருக்குது ஆக்சுவலி. ஓகே, ஸோ இங்கே இல்லைங்க, 1 2 கிளாஸு 1 கைஸ் 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 இங்கே இல்லை கைஸ், 1 2 3. ஓகே 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 போதுமா? ஓகே கைஸ். ஸோ ஆனால் இவ்வளோ பத்தாது கைஸ் நமக்கு. நம்ம வந்து இல்லை கைஸ், ஐயோ கைஸ் நான் சொதப்பிகிட்ருக்கேன் கைஸ். நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேங்க கைஸ். ஓகே கைஸ், ஸோ இப்போ நான் வந்து முடிச்சிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா தெரியும் கைஸ். ஸோ இங்கே நமக்கு பெட்ரூமு, அங்கே நமக்கு மைனிங் ஏரியா. ஐயோ மாட்டிக்கிட்டேன் கைஸ். இல்லை கைஸ், இங்கே வைக்க வேண்டாம், இங்கே மைன் பண்ணியே போயிடலாம். வியூ கெட்டு போயிடும் கைஸ். அதான் நம்ம இங்கே விண்டோ வச்சதே வந்து வியூக்காக வேண்டியதான். ஸோ நமக்கு வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் கைஸ்னு சொல்ல வந்தேன், ஆனால் அது கரெக்ட் இல்லை. ஏன்னா நம்ம இன்னும் வீடியோ முடிக்க போகிறது இல்லை. நம்ம கொஞ்சம் ரூஃபு மேலே திறந்தா இருக்கு. ஆமாம், ஸோ நம்ம வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்குது ரூஃபுக்கு. ஸோ அதையும் நம்ம ஆரம்பிச்சிடலாம் கைஸ். ஸோ ஓகே கைஸ், ஸோ என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கே தெரியும், நான் இங்கே சில இடங்கள்லாம் கிளாஸ் வைக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுனா இங்கே ஒரு கிளாஸ், இங்கே ஒரு கிளாஸ், இங்கேயும் ஒரு கிளாஸ், இங்கே ஒரு கிளாஸ், அப்புறம் லாஸ்ட்டாக இங்கே ஃபைனல் கிளாஸ். ஓகே, பார்த்தீங்களா கைஸ், நம்ம இப்படி வச்சிட்டோம். இது நல்லாயிருக்கு கைஸ். நம்ம கையில் எப்படி டார்ச் கைஸ் வந்தது? கையில் எப்படி டார்ச் வந்தது? ஆமாம், இல்லை மறந்துட்டேன். ஸோ நம்ம இதையும் மைண்ட் பண்ணி இப்போ டார்ச் வச்சிடலாம். சாரி, சின்ன திருத்தம், கிளாஸ். ஓகே, இப்போ நம்ம மேலே உள்ள ஏரியாவை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் கைஸ். இங்கே நிறைய ஏரியா வந்து உடஞ்சிருக்கும், எஸ்பெஷலி இந்த டார்ச்சஸ். அது பிரச்சனை இல்லை நமக்கு, அதை நம்ம திரும்ப வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஓகே. அப்புறம் நம்ம வந்து இங்கே ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம், இங்கே இந்த சைடில் அங்கே இங்கே ஒரு டார்ச் வச்சுக்கலாம்.
பார்த்தோன்னா தெரியும், இங்கே ஒரு டார்ச் இருக்கும். ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்மள்கிட்ட கிளாஸ் நம்ம இங்கே வச்சிடலாம், வுட்டையும் நம்ம இங்கே வச்சிடலாம். நிறைய காபிள் ஸ்டோன் இருக்குது கைஸ் நம்மள்கிட்ட, ஃப்ளிண்ட்டு எல்லாம் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பேஸை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம், கொஞ்சம் லுக்கியாகவும் ஆக்கிட்டோம். ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் பண்ணலான்னு தோணுது கிளாஸ் வச்சு. அப்படியே கதவுக்கு மேலே மைண்ட் பண்ணி இங்கேன்னு 2 கிளாஸ், அதே மாதிரி இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இருக்கிற கிளாஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும் சொல்கிறதுக்குள்ளே ஒரு கிளாஸ் உடஞ்சி போச்சு. ஆனால் பிரச்சனை இல்லை, நம்ம ஒரே ஒரு சாண்ட் எடுத்து நம்ம வந்து ஃபர்னஸில் போட்டிருக்கலாம். அப்புறம் இதை இங்கே வச்சிடலாம். கைஸ் பார்க்க சூப்பராக இருக்குது. பார்க்க ரொம்ப கிளாஸியாக இருக்குது. புரியுதா? கிளாஸ்னால கிளாசிக். ஓகே, நல்லா இல்லைன்னு தெரியும். ஓகே கைஸ், ஸோ சூப்பர். இப்போது நைட் டைமும் ஆகுது, அதனால் அது கெட்ட விஷயம். கைஸ், வாண்டரிங் ட்ரேடர் என்ன ட்ரேட் பண்ண போகிற? எல்லாம் குப்பை போடாடே. ஓகே கைஸ், ஸோ இப்போ நைட் டைம் ஆகுது. பர்சனலி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே வியூ, அதுக்கப்புறம் மேலே உள்ள வியூ, அப்புறம் இதில் வியூ செமையாக இருக்குது கைஸ். ஒரு மாதிரி வீடியோ மாதிரி புதுசாக இருக்குது. ஸோ ஓகே, இது மேலே நம்ம மைண்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் எல்லா காபிள் ஸ்டோனையும் உள்ள வச்சிடலாம். ஸோ இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இது எல்லாத்தையும் வச்சுப்போம். இந்த நம்ம வந்து ஆக்ஸையும் ஸ்வாடையும் வச்சுப்போம். ஸோ எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம வந்து கண்டிப்பாக இதோட முடிக்க போகிறது இல்லை. நம்ம வந்து டே டைம் ஆனோன்னே இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் அங்கே நிறைய அயன்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் மைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது கைஸ். அதெல்லாம் மைண்ட் பண்ணும். ஸோ ஓகே, சூப்பரு. எனக்கு இந்த டோர் நல்லா பர்சனலி பிடிச்சிருக்கு. ஸோ நீ பாருங்கள், ஹாஃப் மூணு பார்த்திரடாடே. ஓகே, இங்கே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. ஐயோயோ கைஸ், ஃபேண்டம்ஸ் நான் பிளாக் பண்ணியிருக்க வேண்டியது, ஆனால் நான் அது பண்ணல, மறந்துட்டேன். ஐயோ, டே ராட்டன் ஃப்ளஷை குக் பண்ண முடியுமாடா? ஐயோ, இப்போவே சாப்பிட்ருவோம். ஹங்கர் நினச்சேன்டா. டே ஹார்ட் சவுண்ட் ஃபுல்லாகுமா ஆயிட்டு. ஓகே, சூப்பர். இங்கே பார்க்க முடியுதா கைஸ்? பார்த்தேன் கைஸ், பார்த்தேன். ஆனால் நான் பாருங்க, அப்பாடி. ஸோ நமக்கு பேஸ் வந்து கீழே இருக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமான சத்தங்கள்லாம் கேட்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம பயப்படாமல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கைஸ், நம்மள்ட்ட ஸ்டிக்கு இருக்குல்ல, ஸ்டிக்கு கோல், சூப்பர். ஸோ இப்போ நம்ம இதை வச்சு ஒரு 1 2 3. ஓகே கைஸ், நம்ம வந்து டார்ச்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே நம்ம பார்த்து தான் கைஸ் யூஸ் பண்ணணும். இங்கே வந்து அப்படியே ஒரு டார்ச்.
ஓகே கைஸ், இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. ஓ கைஸ் வெயிட் பண்ணுங்க. டார்ச் நம்ம உள்ள வச்சுப்போம். ஐயோ டே 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 ஏன்டா டே ஒழுங்கா வர மாட்டேங்குதே. ஐயோ கைஸ், பேசாம நம்ம இங்கேயே வச்சுட்டு போயிடும். சும்மா இங்கே இருக்கட்டு. ஆமாம்ல, இப்போ அங்கே இருந்து என்ன பிரயோஜனம்? ஏதோ ஒன்றுடாடே, கொஞ்சமாக வெளிச்சமாக இருக்குது, அது போதும். ஆனால் இங்கே ஒரு டார்ச் இருக்குது. ஓகே கைஸ், ஸோ இங்கேன்னா நம்ம வந்து பெட்ரூம் வச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலை. இங்கே நம்ம மற்ற டூல்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இப்போதைக்கு மற்றதெல்லாம் நம்ம இங்கே வச்சுப்போம். கோல் இதெல்லாம் நீதி அப்புறம் பார்த்துக்கலாம் கைஸ். ஸோ இதெல்லாம் இங்கே இப்படி எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து ஏஎஃப்கே போகலாமா தெரியல. ஃபேண்டம்ஸ் பாருங்கள். ஓகே, ஃபேண்டம்ஸ் எரிச்சலாக வரும் கைஸ். இப்போ பாருங்க, உள்ளே போக முடியல. பார்த்தீங்களா, இப்போ ஒரு ஃபேண்டம் வந்து பார்த்தீங்களா? ஸோ ஓகே கைஸ், நம்ம கொஞ்சம் டே டைம் வர ஏஎஃப்கே போவோம். ஓகே 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 கைஸ். ஓகே கைஸ், நான் வந்து ஒரு எவ்வளோ சொல்கிறது. ஓ கைஸ், பார்த்தீங்களா திமுறா நம்ம வயசுலேயே வந்து என்ன பண்ணுதுன்னு. இதான் கைஸ் பிரச்சனை. இதை பார்த்துக்கலாம். ஆனால் ஏன் இப்போ நான் வந்து 5 நிமிஷத்துலேயே வந்துட்டேன்னா பாருங்க கைஸ், 3 இங்கே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னா டே டைம் ஆயிரும். ஸோ கொஞ்ச நேரத்தில் டே டைம் ஆயிரும். ஸோ ஓகே கைஸ், பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம பேசாமல் என்ன பண்ணிடலான்னா இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் கொடுத்துடலாம். ஆனால் கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று பண்ண போகிறோம். நமக்கு உள் வரல பார்த்துக்கலாம். நமக்கு தேவையில்லாத உள் கலரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கார்பெட் ஆக்கிக்க போகிறோம். ஓகே, ஸோ 3 எங்கடா என்ன கைஸ், 3 காணல கைஸ். 3 ஆர்டர் போயாச்சு கைஸ், டே டைம் ஆகுது. நான் ரொம்ப லேட் ஆகிட்டேன். எப்படி அதுக்குள்ளே இதாகலாம் சந்தேகமாக இருக்கே. ஓகே, நம்ம இங்கே பிரேக் பண்ணிடலாம். இங்கே டார்ச் வேண்டாம், கொஞ்சம் இங்கேயும் வேண்டாம். நம்ம இங்கே போதும். இங்கே ஆமாம் கேஸ், இவ்வளோ போதும். வெளிச்சமாக இருக்குது. ஆமாம் இல்லை, நம்ம இங்கேயும் வைக்கணும், மறந்துட்டேன். இங்கே வைக்கலன்னா அவ்வளோதான். இங்கே வச்சானே வைக்கலான்னு என்ன போடு. ஸோ ஓகே, டே டைம் ஆகுது. பார்ப்போம் ஃபேண்டம்ஸ்க்கு என்ன ஆகுதுன்னு. ஒன்றுமே ஆகலை. டே என்னடா ஏரியலை கைஸ், சீட்டிங் கைஸ், சீட்டிங் இல்லைங்க. முடிஞ்சி டே 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 எங்கேருந்துடா வந்தது? இப்போ பாருங்க கைஸ், பாருங்க. இனி வருவீங்களாடா?
வாங்கடா வாங்கடா, முடிஞ்சா வாங்கடா வாங்கடா. எவ்வளோ ஹார்ட் கைஸ் உங்களுக்கு இருக்கு? ஓகே சூப்பர். நான் இப்போ கொஞ்சம் ஃபுட்டு எடுக்க போகிறேன். அது ஃபுட்டு தேவை. ஸ்கோல் என்ன கைஸ், ஸ்கோல் காணாமல் போயிடுச்சு. எப்படி கைஸ், நல்லா இருந்ததா? நான் வந்து கட் பண்ணி மைண்ட் பண்ணிட்டேன் கைஸ். இருந்தாலும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சும்மா ஃபன்னுக்கு அப்படி பண்ணலாமேன்னு. ஓகே ஸோ இப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு மொத்த ஏரியாவே தேட போகிறோம். ஸோ இங்கே நிறைய லீவ்ஸ் இருக்குது. இந்த லீவ்ஸ்லாம் எதுக்குன்னா இதை அப்படியே மைண்ட் பண்ணுங்க. மைண்ட் பண்ணால் செம்ம யூஸ்ஃபுல். கோலுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எடுக்க முடியுமோ எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது இங்கே, இது இங்கே, இது இங்கே, டர்ட்டு இதெல்லாம் இங்கே வச்சிடலாம். இதெல்லாம் இங்கே வச்சிடலாம் கைஸ். இதெல்லாம் நமக்கு எதுக்கு? இப்போ நம்ம இப்படியே வந்து பாருங்க, ஒன்றே மல்டிப்புளாக ட்ரா பண்ணுவோம். ஸோ இப்படி நீங்கள் ஒன் டேப் பண்ணாலே போதும், முடிஞ்சு. இப்படி இப்படி ஹோல்டு பண்ணி இப்படி தேய்ச்சிங்கனாலே போதும். அவ்வளோதான், உங்களுக்கு மொத்த ஃபியூவலும் கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 49 இருக்குது. ஸோ 49 போதும். என்ன அது? இதை ஸ்நான் எதிராக செய்ய மஷ்ரூம் ஸ்டூ இதெல்லாம் தேவையில்லடாடி, இதுவும் தேவையில்லடாடி. ஓகே கைஸ், ஸோ இப்போ நான் சீரியஸாக இருக்கிறேன். நம்ம உண்மையிலேயே மைண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏதாவது நல்லதாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ பார்க்கலாம். காப்பர் தான் கைஸ் இருக்குது. நம்ம காப்பர் நிறைய இருக்குது, ஆனால் ஒரே காப்பராகவே கிடைக்குதே. என்னவா இருக்கும்? கோல். சூப்பர். ஸோ 1 2 3 4. ஓகே 4. ஓகே பரவாயில்ல. இங்கே அயன் கண்டிப்பாக இருக்கும் கைஸ். ஒன்றே இருக்க வாய்ப்பு இல்லை, நிறைய இருக்கும். நம்ம தான் கைஸ் கண்ணை வச்சு ஊற்றி பார்க்கணும். ஐயோ ஸ்ப்ரிண்ட் பண்ண முடியல கைஸ். ஸ்ப்ரிண்ட் பண்ண முடியல. சண்டைங்கடா. ஓ கைஸ் 7 1 2 3 4 5 6 7 8. ஓ கைஸ் சூப்பர். ஒன்று எடுத்து பஜாக்கு. ஓ கைஸ் இன்னும் இருக்குது. வேறு இருக்குதா? வேறையும் இல்லை. ஓகே ஆமாம்ல, இங்கே இருக்குது பஜாக். ஓகே கைஸ், எனக்கு சுத்தமாக எனக்கு ஸ்ப்ரிண்ட்டே பண்ண முடியல. ஸோ அதனால் கைஸ் மேக்மாவா என்ன தெரியலை. ஓகே கைஸ், நான் இப்போதைக்கு பேசிக் போகலாம். ஸோ ஓகே அப்படி போகிற வழியில் அயனையும் தூக்கிற வேண்டியது தான். ஆனால் காப்பர் தவிர அயனே கிடைக்க மாட்டேங்குதா. ஸோ சேட் கைஸ். நான் கூட அந்த டார்க் ஓக்கு மரத்தை பார்த்து பில்லேஜர் அவுட் போஸ்ட்னு நினச்சிட்டேன் கைஸ். ஏமாந்துட்டேன். ஓ கோழி சூப்பரு, வாடா. வேண்டாம் கைஸ், இவனை ஸ்வாட் வச்சுக்கொள்வோம். ஏன்னா நம்ம ஸ்வாடே யூஸ் பண்ணல கைஸ். இல்லைங்க சூப்பர். நமக்கு ஜாக் பாட்டு தான் கைஸ். இன்னைக்கு ஜாக் பாட்டு தான்டா. ஐயோ இவ்வளோ வந்துட்டு. ஓகே கைஸ், இதெல்லாம் ப்ளேஸ் பண்ணிடலாம், அப்புறம் ஓடிடலாம். ஓடுறா ஓடுறா ஓடுறா.
ஓட மாட்டிக்கிறாங்க கைஸ். இது குதிக்க முடியுமா? ஸ்ப்ரிண்ட் இல்லாமல் குதிச்சிடலாம். டயர்டாக இருக்குது கைஸ் தொடர்ந்து விளையாடிட்டே இருக்கிறனால. ஸோ கைஸ் சூப்பர். இது மட்டும் நமக்கு இப்போ உள்ளு இப்போ டே அவ்வளோதான் கைஸ். இப்போ எனக்கு ஃபேவரட் கலரை நம்ம இப்போ எடுக்க போகிறோம். அது ஏதோ அண்ணா இருக்குது. அது டே சீக்கிரம் டே 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 ஓகே பஜக் அவ்வளோதான் கைஸ். வேறு வழி இல்லை கைஸ். சூப்பர் சூப்பர். ஸ்ப்ரிண்ட் வந்துட்டு கைஸ். ஸ்ப்ரிண்ட்டு கைஸ். ஒரு வழியாக வந்துட்டு கைஸ். அப்பா இது கதை ஓப்பன் பண்ணுறா. ஓகே இப்போ நமக்கு வந்து உள்ளு சூப்பர். ஆமாம்ல நம்ம உட்டு தேவை. ஐயோ ஒரே ஒரு உட்ரா. ஒரே ஒரு உட்டு. சரி எதுக்கு கைஸ் நம்ம ஒரே ஒரு உட்டாக எடுக்கணும்? எடுக்கும் போது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துடலாம். என் மைக் இருந்ததுன்னா இந்த நேரம் அமைதியாக நான் பாட்டுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். இப்போலாம் எனக்கு மற்ற வெளியே உள்ள சவுண்டும் சேர்த்து கேட்குது. இது பண்ணிடணும். பெட்டு ரெட் பெட் சூப்பர் கைஸ். நம்ம இங்கே இருக்கலாமா? நம்ம வந்து இங்கே இருக்கலாம். இல்லை கைஸ் இது செட் ஆகாது. நம்ம வந்து இங்கே இருக்கலாம். ஓகே ரீஸ்பான் பாயிண்ட்ஸ். என்னடா ரீஸ்பான் பாயிண்ட்? அப்பாடி ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணிட்டோம். ஸோ ஓகே நம்ம வந்து வேறு ஏதாவது அப்கிரேட்ஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஸோ ஆமாம் இல்லைங்க நமக்கு வுட் வச்சு வேறு என்ன பண்ண முடியும்? ஒரு செஸ்ட்டு. ஓகே செஸ்ட். இது என்ன பிளாக் ஆஃப் கோலா? ஓஹோ நல்லா இருக்கே. ஓ ஹாப்பர் வேறு பண்ணிக்கலாங்களா? ஹாப்பரு பெயிண்டிங். கைஸ் இப்போ ஒன்று பண்ண போகிறோம். இதை ஒன்று எடுத்து இது இங்கே வச்சிருவோம். இப்போது நம்ம இங்கே ஒரு ஷோ கேஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஐட்டம் ஃப்ரேமு அப்புறம் கூட ஒரு செஸ்ட்டு. அது நம்மள்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா சைடில் இங்கே ஒன்று மேலே இது சூப்பர். அதுக்கு கீழே என்னென்னா நம்ம வந்து ஸ்லாபு. சூப்பர் கைஸ். ஸோ இனி வந்து ஈஸியாக நம்ம தூங்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கேனா ஒரு கூட ஒரு செஸ்ட் வைக்கலாமா? இங்கே அசிங்கமாக இருக்குது கைஸ். ஸோ நம்ம இங்கே வைக்க வேண்டாம். இங்கே வைக்கலாமா? இங்கே வைக்கலாம். ஓகே கைஸ் நமக்கு பெட்ரூம் ரெடி. நம்மக்கிட்டே இங்கே ஒரு டார்ச் இருக்குது. ஸோ சூப்பர். ஆனால் லேண்டன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? லேண்டன் எப்படா? ஆத்தி டார்ச் வேணும். ஆனால் அது நமக்கு அயன் நகெட்ஸும் வேணும். அப்படின்னா நமக்கு 2 கோல்டு இன்கட் வேணும். ஸோ சரி ஓகே கைஸ் நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட பேஸு.
ஸோ இதோடைக்கு ஐயோ ஆனால் கைஸ் நம்ம வீடியோ இப்போவே முடிக்க வேண்டாம் கைஸ். நம்ம ராத்திரியாய் பெட்டில் தூங்கி எழுந்திரிச்சிட்டு தான் கைஸ் நம்ம வீடியோ முடிக்கிறோம். அதை நான் கண்டிப்பாக வந்து வீடியோவில் காட்டுவேன் கைஸ். ஏன்னா நம்ம தூங்கி எத்தனை நாள் ஆகுது கைஸ். ஷபா எப்பா. ஓகே, நம்ம வந்து இங்கே ஒரு டார்ச் இருக்குது. இதை கொஞ்சம் தள்ளி இங்கே நிற்கலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸும் இருக்கும். ஸோ இங்கன்னு ஒரு டார்ச்சு, அப்படியே இங்கன்னு ஒரு டார்ச்சு, அப்படியே இங்கன்னு ஒரு வெட்டு. பஜக் பஜக் பாப்பா தம்பி, இப்போ நீ வந்து புது வீடை கண்டுபிடிக்க போகிற. அந்த வீடு பேர் என்னன்னா ஃபர்னேஸ் அண்ட் கோல். அந்த வீடு ரொம்ப கதகதான் இருக்கும், ஆனால் ரொம்ப இல்லை. ஸோ அதனால் நீ வந்து பயப்பட வேண்டாம். ஓகே, அப்படியே கடாரா, எனக்கு ஒன்றை பற்றி கவலையே இல்லை. ஓகே கைஸ், நமக்கு கிட்டத்தட்ட நைட் டைம் ஆக போகுது. நம்மளுக்கு ஃபுட் இல்லை. ஸோ அதான் கைஸ் நம்ம வந்து நம்ம பன்னி பயலுக்கு ஒரு புது வீடு கொடுத்துருக்கோம். ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு நம்புகிறேன். சத்தியமாக இல்லை, அது எனக்கே தெரியும். டக்குன்னுடா டே கோல் போயிடலாமாடா. ஓகே, அவ்வளோதான். ஓகே கைஸ், ஸோ இருக்கும் போதே இது கைஸ், இது பார்த்தீங்களா பீஃப் இல்லைங்க, இதெல்லாம் பீஃப்னு இருக்குது. இப்போ இதை சமைச்சு முடிச்சோன்னே ஸ்டேக்கனில் இருக்கும். பார்ப்போம், எனக்கு தான் அந்த டவுட்டா புரியலையே. பார்ப்போம் கைஸ், பார்ப்போம். ஆமாம் கைஸ், இங்கே ரா பீஃப்னு இருக்கு, இப்போது ஸ்டேக்குன்னு இருக்கு. ஓ மை காட், என்னடா இது. ஓகே கைஸ், நம்ம வந்து இங்கே ஷோகேஸ்க்கு ஒரு ஐட்டம் ஃப்ரேம் வைக்கலாம். ஐட்டம் ஃப்ரேம் என்னடா வைக்க போகிறேன்னு கேட்கலாம். அதான் எனக்கே தெரியல. என்ன வைக்கலாம்? இந்த ஒரே ஒரு காப்பரை வைக்கலாமா? பஜக் நல்லா இல்லையே கைஸ். ஆனால் இந்த ஸ்வாட் வைக்கலாம். டே ஒழுங்காவிடா. ஓகே கைஸ், சூப்பர். இங்கே நம்மளுக்கு இங்கே பிக்காக்ஸு, ஆக்ஸு, ஷவல் எல்லாத்தையும் வச்சுக்கலாம் கைஸ். ஸோ ஓகே, இது 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 ஓகே. ஸோ கைஸ், நைட் டைம் ஆயிடுச்சு கைஸ். அப்படின்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும் கைஸ், இது தூங்குகிற நேரம். அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து அப்படியே தூங்க வேண்டியதுதான். ஓ மை காட் கைஸ். ஓகே கைஸ், சூப்பரு. டேய் என்னடா என் பையல்கிட்ட என்னடா பண்ணுற? வாண்டரிங் டெல்கிட்ட ஆத்தி தண்ணி வேணும்டா. ஐயோ டே இப்போ உண்மையிலே தண்ணி வேணும். நான் சும்மா தான் சொன்னேன். சாவுடா. டே அங்கே ஏன்டா போகிற? அங்கே போகாதடா. ஏங்க இவன் கலாமாலாம் எங்க தெரியலை. இப்போ நம்ம வந்து இந்த ஆடை பலியாடாக்க போகிறோம். ஸோ அப்படியே பஜக். ஓகே, ஏன்னா இதுக்கு உள்ளு செம்மையாக இருக்கும். அது ஏன்னா நீங்களே இப்போ பார்ப்பீங்க. ஸோ பாத்தி கதவு திறந்தே போட்டுட்டு வந்துட்டேன்னா சந்தோஷம். கிராஃப்டபிள் ஏண்டா
உருவாக்குறதுக்கு 2 ஆடா வேணும். ஐயோ விளங்கிரும். ஸோ ஏன் கைஸ், ஆமாம்ல நமக்கு ஆர்மர் வேற இருக்கு. ஓ இங்கே நம்ம ஷீல்டு வச்சுக்கலாம். இங்கே இது கொஞ்சம் எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் பிக்கி பர்சன் தான். அதனால் நான் கொஞ்சம் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு தான் கைஸ் நான் வந்து வைப்பேன். ஃபுட்டும் வேணும் இப்போதைக்கு நமக்கு. ஸோ இதுலேருந்து ஒரு ஸ்டேக் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டேக் போதும், ஏன்னா அதுவே எனக்கு தெரியும் ஹங்கர் போக்கிடும். ஸோ ஓகே கைஸ். ஐயோ மண்டை. ஓகே கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆன்லைன் போட்டுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பேஸ் ரொம்பவே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம், அதை நீங்களே பாருங்கள் கைஸ். என்னென்னா இங்கே வந்து என்ட்ரன்ஸு. ஸோ அப்படியே இங்கே வந்தோம்னா இந்த நார்மல் ஏரியா, இந்த கிராஃப்டிங், குக்கிங், அப்புறம் ஸ்டோரேஜ் ஏரியா. இங்கே வந்து மைனிங் ஏரியா. இங்கேனா நம்ம வந்து மைனிங் போகலாம் அப்பப்போ. இங்கே ஸ்டேர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதான் கைஸ் மெயின் ஏரியா. இதான் பெட்ரூம். இங்கே ஒரு டார்ச் இருக்குது. அதே மாதிரி பெட்டு, சைடில் ஸ்லாபு. இந்த செஸ்ட்டு திறந்தோன்னா நமக்கு ஆர்மர் டூல்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படியே சைடில் பார்த்தோன்னா இங்கே இந்த ஐட்டம் ஃப்ரேமில் நமக்கு ஷீல்டு இருக்கும். இதை நம்ம இப்படி மாற்றிக்கலாம், அப்படியே நல்லாயிருக்கும். ஸோ ஓகே கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஓகே பாய் 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 பாய்.